அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். வெறும் 1% தான் வித்தியாசம். நெல்லையில் வெல்வது யார்? நயினாருக்கு சிக்கல். தந்தி டிவி கணிப்பு. வரும் லோக்சபா தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் கடும் இழுபறி நீடிக்கும் எனவும், தற்போதைய சூழலில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் மற்றும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் இடையே வெறும் 1% ஓட்டு தான் வித்தியாசம் இருப்பதாகவும், இந்த தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என தந்தி டிவி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 லோக்சபா தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது. இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முற்றிலுமாக ஓய்கிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக தந்தி டிவி மேற்கொண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன. இதில் திருநெல்வேலி தொகுதி என்பது கடும் இழுபறி நீடிக்கும் தொகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் எளிதாக வெல்வார் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் தந்தி டிவி கருத்து கணிப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது திருநெல்வேலி தொகுதியில் கடந்த முறை திமுக வெற்றி பெற்றது. ஞான திரவியம் எம்பியாக இருந்தார். இந்த முறை திமுக கூட்டணியில் திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார். பாஜகவில் திருநெல்வேலி எம்எல்ஏவாக உள்ள நயினார் நாகேந்திரன் களத்தில் உள்ளார். அதிமுக சார்பில் ஜான்சிராணி, சீமானி, நாம் தமிழர் சார்பில் சத்யா வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தான் தந்தி டிவி கருத்து கணிப்பில் நூலிலையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை விட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் முன்னிலையில் உள்ளார். அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு 34 முதல் 40% ஓட்டுகளும், பாஜகவின் நயினார் நாகேந்திரனுக்கு 33 முதல் 39% ஓட்டுகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையான வித்தியாசம் என்பது வெறும் 1% தான். இந்த வாக்கு வித்தியாசம் என்பது லோக்சபா தேர்தலை பொறுத்தமட்டில் மிக மிக குறைவாகும். இதனால் இந்த தொகுதியில் வரும் தேர்தலில் காங்கிரசின் ராபர்ட் புரூஸ் மற்றும் பாஜகவின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் இடையே கடும் போட்டி நிலவும். கடைசி கட்ட பிரச்சாரம், ஜாதி அடிப்படையிலான வாக்குகள் உள்ளிட்டவைதான் இவர்கள் 2 பேரில் ஒருவருக்கு வெற்றியை தேடித்தரும். இருப்பினும் தற்போதைய சூழலில் நூலையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை விட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் முன்னிலையில் உள்ளார். மேலும் இந்த தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணி 17 முதல் 23% வரையிலான ஓட்டுகளை பெறுவார் எனவும், சீமானி, நாம் தமிழர் கட்சியின் சத்யா 5 முதல் 8% ஓட்டுகளுடனும் 4ஆம் இடத்தை பிடிப்பார் எனவும் தெரிவித்துள்ளது. இது தவிர மற்றவர்கள் 1 முதல் 3% ஓட்டுகளை தேர்தலில் அறுவடை செய்யலாம் என தந்தி டிவி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.